நேத்துங்க நான் திருவள்ளுவர் குடிலுக்கு போயிருந்தேன். திருவள்ளுவர்கிட்ட சொன்னேன், வள்ளுவரை எனக்கு இந்த பூ உலகிலே வாழ்வதற்கே பிடிக்கல. ஐ வாண்ட் டு கோ டு ஹெவன். சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு. வள்ளுவர் சொன்னாரு, நான் போனால் போகலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வள்ளுவரை நீங்க போறதுக்கு இல்லை, நான் போகணும் அப்படின்னு. வள்ளுவர் மீண்டும் நான் போனால் போகலாம் அப்படின்னாரு. நான் கடுப்பாயிட்டேங்க. வள்ளுவரை நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் சொன்னாரு, நான் சொல்றது உனக்கு தாண்டா புரியல. நான் போனால் போகலாம் என்றால் நான் என்ற அகந்தை என்ற ஆணவம் உன்னை விட்டு போய்விட்டால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்றார் வள்ளுவர். சொல்லிவிட்டு சொன்னாரு, நீ ஏண்டா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற? நீ வாழ்கின்ற வாழ்க்கையில 3 செயலை மட்டும் செய்யாம இரு, உன்னுடைய வாழ்க்கையே சொர்க்கமாயிரும்டா. அது மட்டும் இல்லடா, உன்னுடைய வாழ்வியலிலும் பெருமை சேரும்டா அப்படின்னாரு. அது எப்படி என் வாழ்க்கையிலே பெருமை சேரும்? அது சரி, அந்த 3 விடயங்கள் என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு. வள்ளுவர் சொன்னாரு, உன்னிடத்திலே இருக்கின்ற செருக்கு, நான் என்ற அகங்காரம், இதை விட்டு விட்டு வெளியே வா. அடுத்தது சினம், பெருங்கோபம், வெட்டிப்படுவேன், குத்திப்படுவேன், வேணாம், அந்த கோபம் வேண்டாம், அதை விட்டுடு. 3வதாக சிறுமை, இழி குணங்கள், பிறன்மனை நோக்குகின்ற பார்வை, பெண்ணாசை, அந்த சிறுமையை விட்டு வெளியே வா. இப்படி செருக்கு, சினம், சிறுமை, இந்த 3ஐயும் விட்டு வெளியே வந்து வாழ்ந்து பார். அப்படி நீ வாழ்கின்ற வாழ்க்கையிலே கிடைக்கின்ற பெருக்கம், வளர்ச்சி உனக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று திருவள்ளுவர் எப்படி சொன்னார்னா, திருக்குறள் 431, செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. பெருக்கம் என்றால் வாழ்வியல் மேம்பாடு, பெருமித நீர்த்து என்றால் பெருமை நிறைந்தது என்று பொருள். அது சரி, பெருமித நீர்த்து என்றால் பெருமை நிறையும் என்று எப்படி நீங்கள் விளக்கம் சொல்லலாம் என்ற வினாவினை நீங்கள் கேட்கலாம். இதற்கு நான் விடை தருவதை விட திருவள்ளுவர் தருகின்ற விடை பொருத்தமாக இருக்கும். திருவள்ளுவரிடம் எது பெருமை என்று கேட்டால், திருவள்ளுவர் 979 திருக்குறளிலே சொல்லுகிறார், பெருமை என்பது பெருமிதம் இன்மை. இதோ அந்த திருக்குறள். பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். அப்படி என்றால் பெருமிதம் நீர்த்து என்பதற்கு பெருமை நிறைந்து என்ற பொருளினை திருவள்ளுவர் தருகிறார். இப்படி தாங்க ஒரு திருக்குறளை நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு சொல்லினுடைய பொருள் உங்களுக்கு புரியலன்னா நேரா போய் அகராதியை புரட்டக்கூடாது, கூகுள் ஆண்டவரை போய் கும்பிட்டு விளக்கம் கேட்கக்கூடாது. திருக்குறள்களிலேயே நீங்கள் தேட வேண்டும். தன்னுடைய படைப்பிலே ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளுக்கு தன்னுடைய படைப்பிலேயே விடை சொன்ன வித்தகர் திருவள்ளுவர். அதனாலதான் அந்த முண்டாசு கவிஞர் சொன்னார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று. வள்ளுவனை வாசிப்போம், வள்ளுவனை நேசிப்போம், வள்ளுவத்தை சுவாசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும். நன்றி.